விஷயம் தெரியுமா? இன்னடி என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? ஐயோ, நீ உள்ள உட்காந்துட்டு போன் நோன்றதுனால வெளியே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியவே மாட்டுது. தேவலாம் பேசாத, வந்த விஷயத்தை மட்டும் சொல்லு. சரி, அந்த எதிர்க்க ராஜி அக்கா இல்ல, அடாமா, அவங்க வீட்டுல திருடன் வந்துட்டாண்டி. அது என்னன்னு கேளு கதைய. பின்னாடி கேட் வழியா யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள வந்து கிச்சன்ல எதையோ உருட்டி இருக்காண்டி. இது ராஜி அக்காக்கு கேட்டு கிச்சன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து செம்ம அடி அடிச்சு அவனை தர தரன்னு இழுத்துன்னு போயிட்டாங்க. கிச்சன் ஒன்னே தான் எனக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருதுடி. யூபியில் இப்படிதான் ஒருத்தன் திருட போன வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான். என்னது, திருட போன வீட்டில் சமைச்சு சாப்பிட்டானா? என்ன இது புதுசா இருக்கு? யூபியில் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு வீட்டில் திருடுறதுக்கு பிளான் போட்டு எல்லாம் பண்ணி உள்ள குதிச்சு திருடவும் பண்ணிட்டான். திருடினதோட மட்டும் நிறுத்தாம கிச்சனுக்கு போய் சமைச்சு அந்த நூடுல்ஸ் எடுத்துட்டு ஏசி ரூம்ல போய் உட்காந்து சாப்பிட்டு ஏசியும் போட்டு நூடுல்ஸ் பிளேட் அங்கேயே வர விட்டு போயிருக்கானுங்கடி. இவனுங்களை பார்த்தா திருட வந்த மாதிரி எனக்கு தோணலையே. அதுக்கப்புறம் என்னடா அது எல்லாம் மிஸ்ட்ரியா இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது, யாரோ வீட்டுக்குள்ள திருட வந்து திருடிட்டு சாப்பிட்டு வர பிளேட்டை ஏசி ரூம்ல வச்சுட்டு போயிருந்திருக்கானுங்க. ஏய், அப்போ நீ சொன்ன மாதிரி தான் ராஜி அக்கா வீட்டுக்கு வந்தாலும் திருடன் அவனும் கிச்சன்ல ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு பார்க்க போயிருக்கான் போலடி. ஆமா, ஏதாவது பசிச்சிருக்கும், அதான் கிச்சன்ல ஏதாவது இருக்கான்னு பார்க்க போயிருப்பான் போல இருக்கு. அது இருக்கட்டும்டி, இனிமே நம்ம உஷாரா இருக்க கத்துக்கணும். எது எப்படின்னா போட்டோம், நம்ம டோரை கரெக்டா க்ளோஸ் பண்ணிருக்கோமான்னு பார்த்துட்டு தான் தூங்கணும் நைட்டு. மெயினா கிச்சன் டோரை க்ளோஸ் பண்ணணும். கரெக்டு.